சிம்மம், பேரிழப்பு ஏற்படும். என்னங்க, ஆல்ரெடி எங்களுக்கு அஷ்டம சனி போயிட்டு இருக்கு, நாங்களே இதுல இருந்து எப்படி ஓவர் கம் ஆகி வர்றதுன்னு தெரியாம இருக்கோம், என்னென்னமோ சொல்றீங்களே அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்களா? ஆக்சுவலா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஆஸ் இட் இஸ் நான் அப்படியே சொல்லியிருக்கிறேன். இதை நினைச்சு நீங்க பதட்டப்படாம எது இதெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் ஒரு கிளாரிட்டி தர விதமா மேக் பண்ண வீடியோ தான் இது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது சிம்மம் ராசிக்கான ஜான்வரி மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் அஸ்ட்ராலஜி பத்தின நிறைய இன்ஃபர்மேட்டிவான ஜென்ரல் விஷயங்கள் கூட உடனே நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரங்க எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, ராசி பலன் அப்படிங்கிறது வெறும் 30% தான். ரிமைனிங் 70% உங்களோட சொந்த ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. உங்களோட டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் இதை வச்சு நம்ம ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த சார்ட், ஜாதக கட்டம் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய ஹாப்பனிங்ஸ் எல்லாமே இருக்கு. இப்ப நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் சிம்மம் தான், என்னோட ஃப்ரெண்டும் சிம்மம் தான், அவன் என்னோட சக்சஸ்ஃபுல்லா இருக்கானே, அது மட்டும் எப்படி பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்க இல்லையா? ஜோதிடமே பொய்யா? ஏன் அவன் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கான், அப்போ உண்மையா இப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு இல்லையா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சொந்த ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் ஒரு 70% உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். 30% ராசி பலன்ல சொல்றதும் நடக்கும். ஆனா உங்க ஜாதகத்துல நல்ல தசா புத்தி போகணும். இதுல நல்லா சொல்றோமா, அங்கேயே நடக்கல, உங்களுக்கு ஏதோ தப்பான தசா புத்தி போகுது. இப்ப வேதிக் அஸ்ட்ராலஜில 6-8 தசா புத்திகள்னு சொல்லுவோம், மறைவு ஸ்தானங்கள். சரியா? 6-8 தசா புத்தி போச்சுன்னா அதுல சொல்லிட்டு இருக்கக்கூடிய ராசி பலன்ல சொல்ற நல்ல விஷயம் எதுவுமே உங்களுக்கு மேட்ச் ஆகாது. அவயோக தசை அங்க போயிட்டு இருக்கு, அது ஒரு லாங் டேர்மா நடந்துட்டு இருக்கு. அது எப்ப சரியாகும் அது உங்க ஜாதகத்துலதான் தெரியும். சோ ராசி பலன் பாருங்க, இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு பாருங்க. ஓகே, சிம்மம் ராசிக்கு இந்த ஜான்வரி மந்த் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துடலாம். சிம்மம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு. 5வது இடத்துல குருவுடைய பார்வையில இருக்கு. என்னதான் அஷ்டம சனி போனா கூட ராசிநாதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால கெடுபலன்கள் அப்படிங்கிறது இருந்தா கூட மனசு ஓரளவுக்கு திடமா இருக்கும், உங்களால ஓவர் கம் ஆகி வர முடியும். 2 சுப கிரகத்துடைய தொடர்புல உங்களுடைய ராசிநாதனான சூரியன் இருக்கு. சுக்கரனோட இணைவுலையும் குருவுடைய பார்வையிலையும் குருவுடைய வீட்டுல 5வது இடத்துல இருக்கு. கஷ்டங்களை ஓரளவுக்கு தாங்கிக்கக்கூடிய அந்த ரெசிலியன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அஷ்டம சனி போகுதே, எங்களுக்கு பெரிய அளவுல எதுவும் கெடுபலன்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஷ்டம சனியுடைய தாக்கம் கண்டிப்பா இருக்குங்க. ஆனாலும் அஷ்டம சனியுடைய தாக்கம் யாருக்கெல்லாம் குறைவா இருக்கும் அப்படின்னா, ராசிக்கு குருவுடைய பார்வை கிடைச்சவங்க, இது பௌர்ணமி அன்னைக்கு பிறந்தவங்க, வளர்ப்பிறையில பிறந்தவங்க, பௌர்ணமிக்கு முன்னாடி இல்ல பின்னாடி 5 நாட்களுக்குள்ள சந்திரன் நல்ல ஒளித்தன்மையோடு இருக்கிற மாதிரி பிறந்த ஜாதகக்காரங்க இருப்பாங்களா, உங்க சொந்த ஜாதகம், அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அஷ்டம சனியுடைய தாக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனாலும் இருக்கும், பெரிய அளவுல இருக்காது. அகைன் லக்னாதிபதி, லக்னாதிபதியும் பார்க்கணும். லக்னாதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பர்சன், சொந்த ஜாதகத்துல நல்ல யோக தசைகள் போகக்கூடிய பர்சன், இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரங்களுக்கும் அஷ்டம சனியுடைய தாக்கம் கொஞ்சம் குறைவா இருக்கும். சோ விதிவிலக்கு அப்படின்னா இதுதான். இந்த ராசிநாதன் ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த ராசிநாதன் ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த ஜனவரி மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அடுத்தது உங்க ராசிக்கு 2வது அதிபதி, தனாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் பாத்தீங்கன்னா சூரியனோட இணைவுல சுக்கரனோட இணைவுல குருவுடைய பார்வையிலே இருக்கு. பணம் ஓரளவுக்கு இருக்கும். ஆனாலும் நான் ஜாப்லெஸ்ஸா இருக்கிறேனே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அஷ்டம சனியோட கான்செப்டே அதானே. 8ல இருக்கக்கூடிய சனி, ராசிக்கு 8ல இருக்கக்கூடியதான் அஷ்டம சனி. சரியா? 8ல சனி இருக்கிறது தான் அஷ்டம சனி. 8ல இருக்கக்கூடிய சனி பார்வையால தனம், வாக்கு, குடும்பம் சொல்லக்கூடிய 2வது இடத்தை கெடுக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து உங்களை தள்ளி வைக்கும். சில பேருக்கு நல்ல யோக தசைகள் தான் போகுதுன்னா பணத்தை எதுவும் கெடுக்காது, ஆனாலும் ஃபேமிலி விஷயங்கள்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் கொடுக்கும். ஈவன் நீங்க லவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா கூட உங்களுக்கு பாசிட்டிவா சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. மேரிட் கப்பல் கூட அஷ்டம சனியில செப்பரேட் ஆவாங்க, அது சுப பிரிவா கூட இருக்கலாம். சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ராசிக்கு 3வது அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் நல்ல நிலைமையில தான் இருக்கு, குருவுடைய வீட்டுல குருவுடைய பார்வையில இருக்கு. ராசிக்கு 4வது அதிபதி, வீடு வாகனம் மாதிரியான விஷயம், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம், இது எல்லாமே நல்லா இருக்கும். இது ஒண்ணுதான் உங்களுக்கு அஷ்டம சனியில பாசிட்டிவா சொல்றதுன்னா இது ஒண்ணுதான். ஏன்னா 4வது அதிபதி, உங்க ராசிக்கு 4வது அதிபதி செவ்வாய் ஒரு மாதிரி சுப கிரகத்துடைய தொடர்புலயே இருக்கு.
குருவுடைய பார்வையில இருந்துச்சு, குருவுடைய வீட்டுல இருந்துச்சு, சுக்கிரனுடைய இணைவுல இருக்கு. ஸோ இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு ஓகேவா இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5வது அதிபதி குரு. குரு நல்ல நிலைமையில தான் இருக்கு. குரு கெடல. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே நல்லா இருக்கும். ஓகே. 6வது அதிபதி சனி. 6 7வது அதிபதி. உங்க ராசிக்கு 6 7வது அதிபதினு சொல்லக்கூடிய சனி பாத்தீங்கன்னா குருவுடைய வீட்டுல இருக்கு. வேலை சம்பந்தப்பட்ட விஷயம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எதுவுமே சிறப்பா இல்ல. இப்போதைக்கு அதுதான் சிச்சுவேஷன். 8ல இருக்கக்கூடிய சனி அஷ்டம சனி, அதோடைய வேலையை ஆசிட்டஸ் அப்படியே செய்யும். 9வது இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம், பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், அப்பா சம்பந்தப்பட்ட விஷயம் அதெல்லாம் பெரிய அளவுல பாதிப்பு எதுவும் இல்லை. ஏன்னா சூரியன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. 9வது இடத்துக்கும் எந்த ஒரு பாவ தொடர்பும் இல்லாதனால அப்பாவால ஆதாயம் மாதிரியான விஷயங்களும் நடக்கும். 10வது அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. உங்க ராசிக்கு சுக்கிரன் தான் 3 10வது அதிபதி. 3 10வது அதிபதி சுக்கிரன். 6வது அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. வேலையில இருக்கிறவங்களுக்கு கூட பெரிய அளவுல எதுவும் கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, நான் ஜாப்ல இருக்கிறேன், இப்ப பிசினஸ் பண்ணலாமான்லாம் போகாதீங்க. தொழில் ஸ்தானத்துக்கு சனி பார்வை பட்டுட்டு இருக்கு. 8ல இருக்கக்கூடிய சனி தொழில் ஸ்தானத்தை பார்வையால தொடர்பு கொள்ளுது. இருக்கிற ஜாப்ல ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா கூட இருந்துக்கோங்க. புதுசா ஜாப் சேஞ்ச் பண்றேன், பிசினஸ் பண்றேன், வேலையை விட்டுட்டு நான் பிசினஸ் பண்றேன் எல்லாம் போகாதீங்க. அது எதுவுமே இப்ப செட் ஆகாது. அஷ்டம சனியில எந்த ஒரு புது விஷயங்களையும் நம்ம செய்யக்கூடாது. அதோட ப்ராக்ரஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். இல்ல அது வளரவே வளராது. வெயிட் பண்ணுங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, அஷ்டம சனியில உங்க ஜாதகம் அது ஒரு டவுன் ஃபேஸ் இல்லையா? அஷ்டம சனி நடக்கும்போது, 7ரை சனி, ஜென்ம சனி நடக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா ஒரு டவுன் ஃபேஸ். அப்ப உங்க சொந்த ஜாதகத்துல எந்த பாவகம் சுபத்தன்மை அடைஞ்சிருக்கோ அந்த பாவகம் மூலியமா உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். 3வது இடம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா? 3வது இடம் குருவுடைய பார்வையில இருக்கா? பௌர்ணமி சந்திரனே அங்க இருக்கா? பௌர்ணமி சந்திரனுடைய ஒளியில இருக்கா? இந்த மாதிரி எந்த பாவகம் உங்களுக்கு சுபத்தன்மை அடைஞ்சிருக்கு? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 3வது பாவகத்தை சொல்றேன். 3வது இடம் சரியா? ராசி உங்க சொந்த ஜாதகத்துல லக்னத்துக்கு 3வது இடம் சுபத்தன்மை அடைஞ்சிருந்துச்சுன்னா இளைய சகோதரனால இந்த டவுன் ஃபேஸ்ல உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். லக்னத்துக்கு 5வது இடம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைங்க அந்த டைம் உங்களை பாத்துக்குவாங்க. ஒரு டவுன் ஃபேஸ்ல கீழே விழாம உங்களை கை பிடிச்சி தூக்கிக்குவாங்க. 7வது இடம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா? உங்க பார்ட்னரால உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் இருக்கு, சாப்பாடாவது கிடைச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். 9வது பாவகமும் சிம்மமும் ஸ்ட்ராங்கா இருக்கா? டவுன் ஃபேஸ் தான், வேலை இல்லாம தான் இருக்கிறீங்க, ஆனாலும் அப்பா பாத்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அந்த பாவகத்தை பொறுத்து தப்பான தசா புத்தி நடந்துட்டு இருக்கா? அந்த காரகத்துவம் கெடும். இல்ல அஷ்டம சனியில எனக்கு என்னென்ன கெடுபலன்கள் நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, என்ன தசை நடக்குது? அது சுபத்தன்மையோடு இருக்கா, பாவத்தன்மையோடு இருக்கா? சுக்கிர தசை நடக்குதா, பாவத்தன்மையோடு இருக்குதா? மனைவியால, பெண்களால பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயம் நடக்கும். சுக்கிரன் 6வது இடத்துல இருக்கா, பெண்களால பிரச்சனை, பெண்களால லீகல் இஷ்யூஸ் மாதிரியான விஷயம் இதெல்லாம் நடக்கும். ஸோ எதுல கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 13ஆம் தேதியில இருந்து ஒவ்வொரு கிரகங்களா பயிற்சி ஆகுது. 5வது இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் ஃபர்ஸ்ட் 13ஆம் தேதி சுக்கிரன், 14ஆம் தேதி சூரியன் பயிற்சி ஆகும் மகரம் ராசி மேல. மகர சங்கராந்தின்னு சொல்லுவோம். தை 1 அதுதான், தை பொங்கல் வரும் இல்லையா அந்த டைம். ஸோ சூரியனும் 6வது இடத்துல போய் சேரும். ஃபாலோட் பை புதன், செவ்வாய் எல்லாமே அப்படியே ஒன்னொன்னா சேரும். எல்லா 4 கிரகங்களும் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6வது இடத்துல போய் மறையும். ஸோ அந்த ஆதிபத்தியங்கள் பாத்தீங்கன்னா அந்த 6வது இடம் மறைவு ஸ்தானம் இல்லையா? 4 கிரகங்களும் 6வது இடத்துல மறைறது ஒரு துர்ஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த ஆதிபத்தியங்கள்ல குறைகள் இருக்கும். ஸோ முதல் 15 நாள் நல்லா இருக்கும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் சில டிஸ்டர்பன்சஸ் இருந்துட்டே இருக்கும் இந்த ஜான்வரி மாசம். ஸோ அதுதான் நான் தம்ப்நெயில்ல சொன்ன அந்த விஷயம். ஸோ இந்த விஷயங்கள்ல மட்டும் பர்சனல் லைஃபா இருக்கட்டும், இல்ல ப்ரொஃபஷனா இருக்கட்டும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். மத்தபடி சொந்த ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி போகுது, யோக கிரகங்கள் தான் போயிட்டு இருக்கு, பிறந்த ஜாதகத்துல சந்திரன் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு அப்படின்னா அஷ்டம சனியுடைய தாக்கம் பெருசா இருக்காது. உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்களோட மெயில்ஸ், கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ரீட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ரொம்பவே சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஜஸ்ட் ஒரு 6 months ஓல்ட் சேனல் தான். இவ்வளோ சப்போர்ட் எனக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கட்டும், என்னோட கிளைண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாருக்கும் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கிறேன். என்னோட சர்வீஸ் கண்டிப்பா தொடரும். அஸ்ட்ராலஜியை ஒரு பெட்டர் பிளேஸ்க்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட ஸ்டார்ட் பண்ணதான் இந்த சேனல். உங்க சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.